நாள் ஆகஸ்ட் 12, 2026. இன்றைய நாளுக்கான தலைப்பு ஞானத்தோடு நோக்குதல். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து. யூதா 1:22-23. ஆத்துமாவின் நிலையை அனைத்து கோணங்களிலும் அலசுவதற்கு மேய்ப்பர்களுக்கு தேவனுடைய ஞானமும் 1000 கண்களும் தேவை என்று திருச்சபை போதகர் ஜான் கிறிஸ்டாடம் எழுதுகிறார். ஆவிக்குரிய ரீதியில் மற்றவர்களை நன்கு பராமரித்தல் எப்படி என்பதை குறித்த விவாதத்தில் கிறிஸ்டாஸ்டம் இப்படியாக பேசுகிறார். ஒருவரை கட்டாயப்படுத்தி குணமாக்குவது என்பது சாத்தியமில்லை என்பதினால் அவர்களை கரிசனையோடும் இரக்கத்தோடும் அவர்களின் இருதயத்தை அணுகுவதை அவர் வலியுறுத்துகிறார். அதற்காக வலியே இல்லாமல் அதை மேற்கொள்ள முடியும் என்று அர்த்தமல்ல என்றும் கிறிஸ்டாஸ்டம் எச்சரிக்கிறார். ஏனெனில் ஆழ்ந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டிய ஒரு நபரிடம் நீங்கள் மென்மையாய் நடந்து கொண்டு அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய தவறினால் அவர்களை புற்றுநோயிலிருந்து காப்பாற்ற முடியாது. ஆனால் விரக்தியில் இருக்கும் அவரது உடம்பில் நீங்கள் இரக்கமின்றி கீறல் ஏற்படுத்தி சிகிச்சை செய்தால் அவர் எல்லாவற்றையும் மறந்து உச்சகட்ட மகிழ்ச்சியை அனுபவிப்பார். கள்ள போதகர்களால் துன்மார்க்கத்திற்குள் தள்ளப்பட்டவர்களின் நடத்தையை விவரிக்கும் யூதாவும் அதே பிரச்சனையை சந்திக்கிறார். அந்த வகையான மரண அச்சுறுத்தல்களின் போதும் யூதா கோபப்படாமல் கையாளுவதற்கே அறிவுறுத்துகிறார். அதற்கு பதிலாக விசுவாசிகள் அச்சுறுத்தல்களை சந்திக்க தேவனுடைய அன்பில் இன்னும் அதிகமாய் வேரூன்ற வேண்டும் என்று போதிக்கிறார். நாம் தேவனுடைய அன்பில் ஆழமாய் வேரூன்றும் போதே சரியான நேரம், தாழ்மை மற்றும் இரக்கத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெறக்கூடும். இந்த பாதையே மற்றவர்களுக்கு சுகத்தை அடைய செய்து தேவனுடைய அன்பின் மகத்துவத்தை இளைப்பாறச் செய்கிறது. நம்முடைய அச்சுறுத்தல்களை கையாளுவதற்கு முன்பு பரிசுத்த ஆவிக்குள் நாம் கட்டப்படுவது மிக அவசியம். கடும் துயரில் இருந்தவர்களுக்கு சிறந்த ஞானத்தோடும் இரக்கத்தோடும் உதவி செய்த எந்த உதாரணத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பதற்கு அவர்கள் உதவி செய்யவும் தேவைகளை சந்திப்பதற்கும் 1000 கண்களோடு அவர்களை பார்க்கும் ஞானத்தையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள ஜெபிக்க வேண்டும். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாம் வேண்டிக்கொள்ளுவோம். ஜெபம். தேவனே, தீமையையும் வெறுப்பையும் சந்திக்கும் போது தெய்வீக அன்பில் வேரூன்றி நிற்க உதவி செய்யும். ஆமேன்.